ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்றல் ஒரு புயலாகி வருதே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ செதறு தேங்காய் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரைடே லைவ் ஸ்ட்ரீமில் நமக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான நியூஸ் வருது. ஸோ யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்து சௌந்தர்யாவுடைய மீ டூ இன்சிடென்ட் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எதுக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அர்ச்சனா அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகி வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷனில் யார் யார் கேம்லாம் பிரேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அருணுக்கு யார் யாரெல்லாம் எம்ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சரி அண்டு நம்ம முத்துக்குமரன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அருணோடைய அதிகமாக வம்பிழுத்தது. தீபக்குடைய அந்த மனைவி வந்து பேசுனாங்களா, அந்த இஷ்யூ ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் உள்ளே வந்து நம்ம அந்த சாச்சனானே வருது. அது வேணா காஞ்சனா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி விளையாடவர் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி உள்ளே வராங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி கேங்க்கு எதிராக வேணால் ஒரு பயங்கரமான ஸ்டாராக இருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம முத்துக்குமரன் அவர்கள் நல்ல பேச்சாளர் அப்படிங்கிறதுனால ரொம்ப டஃப் இருக்கும் நம்ம அர்ச்சனாவுக்கு பேசுகிறதுக்கு. அர்ச்சனாவும் வந்து தகுந்த ஆள் கிடையாது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேச்சாளர் தான். ஸோ ரெண்டு பேருக்கும் எப்படி வந்து பிரச்சனை வரப்போகுது, என்ன மாதிரி வந்து அவங்க கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க, அதை எப்படி ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு நம்ம முத்து, அப்புறம் தீபக் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அடுத்து மஞ்சரி அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரீமில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டாஸ்க் தான் கொடுக்க போகிறாங்க, சும்மாலாம் வந்துட்டு வரமாட்டாங்க. ஏதோ ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு கேள்வியோ ஏதோ ஒன்று கேட்குறதுக்கு முத்துக்குமரனை உள்ளே போட்டு வச்சு ஏன் பேசுனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு செஷனாக கூட போகலாம். இல்லை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பிக் பாஸ் முடிவு பண்ணி தான் வெள்ளிக்கிழமை அடுத்து ஆரம்பிக்கும், அடிச்சு தூக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போயே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் அர்ச்சனா அனுப்புறது அருணுடைய ஓட்டிங் பூஸ்ட்டுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சொந்தம் அப்படிங்கிறதுனால நம்ம பிரதீப்புக்கும் அப்புறம் பிரவீன் பெண்ணட்டை வந்து ரொம்ப ஃபேமஸில். ஸோ அதனால் அவங்க அர்ச்சனா மட்டும் உள்ளே அனுப்புறது அப்படிங்கிறது அன்ஃபேராக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இட்ஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி அருணோட ஃபேமிலி நமக்கு டெலிகாஸ்ட் ஆக போகிறது. இன்றைக்கி அர்ச்சனா உள்ள போனால் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். இன்றைக்கி அருணோட ஃபேமிலி, முத்து, ஜாக்லின் மற்றும் ஜெஃப்ரியோடைய ஃபேமிலி, இதுதான் வந்து இன்றைக்கி நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே முத்து நல்லா டேக்கிள் பண்ணுறாங்களா, இல்லை முத்து அர்ச்சனாவை தும்சம் பண்ணுறாரா அப்படிங்கிறத ஒரு சம்பவமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து சௌந்தர்யா அவர்கள் உடைய மீ டூ ஸ்டோரி. இது வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து எனக்கு கால் ஃபார் வரும். அப்போ கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிட்டு தனியாக ஒரு ரோல் நிற்க வைப்பாங்க. அப்புறம் அப்படி இப்படி நடம்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் என்னடா அது இப்படியே கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அழகாக இருப்பேன், எல்லா சான்ஸும் ஈஸியாக கிடைக்கும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சப்பியாகவும் இருப்பேன் பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுருவாங்க. நான் எல்லாமே எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வட்டம் வந்து நீ நடிக்கிறியான்னு கேட்டாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. நான் எப்பயுமே சும்மா நிற்கிறது நடக்கிறது மாதிரி தான் ரோல்ஸ் வரும். நடிக்கிறது கூப்பிட்டாங்கன்னு சொன்னோடனே நான் வந்து கிளம்பி போயிட்டேன். அவங்க பிளேஸ்க்கு வர சொன்னாங்க. அந்த பிளேஸ் பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. உள்ளே போனேன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது நடிக்க சொன்னாங்க, நடிச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அப்போ வந்து அவங்க வந்து நடிக்கிறேன், நான் வந்து வரேன், இப்படி வரேன், நீ நடிச்சுக்காமி அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்து ஏதோ பண்ணாங்க. ஸோ அப்போ நானும் அதுக்கு வந்து சரி நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே என்னை பார்க்குறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. பட் யாருமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணல. அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு என்னடா அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. வீட்லேயும் போய் நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப உருகி வந்து பேசினாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நடந்து ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது 6 வருஷம் இல்லை, 7-8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூரிட்டிலாம் ரொம்ப இன்னசென்ட்டாக இப்போ இருக்கிறதோட பயங்கர பல மடங்கு இன்னசென்ட்டு. அதுக்கடுத்து இப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, அப்புறம் நம்ம கேஸ் போடுவோம், கம்ப்ளைண்ட் நான் ஒரு கால் தெரியுமா அப்படிங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா, அதெல்லாம் மறந்தே போச்சு அப்படின்றாங்க. சரி இனிமேல் நீ ஏதாவது சொன்னேன்னா கோடு எல்லோ சொல்லு, நாங்கள் கோட் ரெட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த கோவா கேங்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ நான் எந்த கேங்குன்றாங்க மஞ்சரி, நீ பாவா கேங் அப்படின்றாங்க. உனக்கு வேணால் கோட் ப்ளூன்னு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் ஃபன்னாக வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எல்லா பெண்களிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி இருக்கும். வெதர் அவங்க வந்து குழந்தைகளாக இருக்கும்போது யாராவது கை வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்தவொடனே இந்த மாதிரி வந்து போகிற இடத்துல வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இதுக்கு என்ன சொல்லணும் ரெசல்யூஷன் அப்படின்னா, இதை எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணால் தான். முத்துக்குமரன் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லுவார். இதை வந்து எல்லாத்துக்கும் கூடிய விரைவில் நான் போகிற காலேஜெலாம் வந்து பேசிட்டு தான் இருக்கேன். அது மாற்றம் வரத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.